நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரகங்கள் அதே போல் அதன் அடிப்படையில் உள்ள கேள்வி பதிலும் தான். முதலில் கேள்வியை பார்க்கலாம். பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பதன் பொருள் என்ன? இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்று பார்த்தால் அனைத்து கிரகங்களுமே உண்டு. ஏனென்றால் பூர்வ என்ற சொல்லுக்கு அர்த்தம் முற்பிறவி என்று பொருள். முற்பிறவியில் நாம் நல்ல காரியங்களும் செய்திருப்போம் நிச்சயமாக. அதேபோல் கொஞ்சம் தேவையில்லாத காரியங்களும் செய்திருப்போம். கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் செய்ததன் காரணமாகத்தான் இந்த பூமியில் இப்பிறவியில் நாம் எடுக்கிறோம். இந்த பிறவியில் எடுத்த அனைத்து மனிதர்களின் அதாவது இந்த பிறவி எடுத்த அனைத்து மனிதர்களுக்கும் நிச்சயம் ஜாதகம் உண்டு. அந்த ஜாதகத்தில் 12 ராசிகள் உண்டு. 12 ராசிகளில் 9 கிரகங்கள் நிச்சயம் ஏதாவது ஒரு ராசியில் இடம் பிடித்திருக்கும். பல ராசிகளிலும் இடம் பிடித்திருக்கும். அப்படியெல்லாம் உண்டு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது முற்பிறவி அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொன்னாலே நிச்சயம் அதில் என்ன கிரகம் அடங்கியிருக்கும் என்றால் 9 கிரகங்களுமே. அவை யாது என்று உங்களுக்கே தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வர பகவான், அதே போல் ராகு, கேது. இந்த அதாவது 7 கிரகங்களும் 7 கிரகங்களான 2 கிரகங்களும் ராகுவும் கேதுவும் அடங்கியிருக்கும். மொத்தம் 9 கிரகங்கள். நிச்சயம் எந்த மனிதன் இந்த பூமியில் பிறந்தானோ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களின் ஜாதகத்தில் நிச்சயம் 9 கிரகங்கள் இடம் பிடித்து தான் இருக்கும். அதை வைத்து தான் அதாவது பிறந்த ஜாதகர் ஆணோ பெண்ணோ அவர் எந்தெந்த புண்ணியம் பண்ணியிருக்கிறார், என்ன புண்ணியம் செய்யவில்லை, புண்ணியம் செய்யாததற்கு என்ன கஷ்டப்பட போகிறார், அந்த கஷ்டத்திற்கான நிவர்த்தி என்ன, புண்ணியம் செய்திருந்தால் அவர் என்னென்ன நல்ல நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார், அதற்கான சந்தோஷமான அதாவது குறிப்பு என்ன என்பதை நாம் அந்த ஜாதகரின் பெற்றோரிடத்திலோ உறவினரிடத்திலோ சொல்லி மகிழ்வடைவோம் இல்லையா? அப்படி பார்க்க போனால் எல்லா கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை கேள்வி என்னவென்றால் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பதன் பொருள் என்ன? அதற்கான பதில், நமக்கு பல பிறவிகள் உண்டு. ஒவ்வொரு பிறவியிலும் பாவ புண்ணியங்களை கலந்தே செய்கிறோம். நாம் சம்பாதிக்கும் பணத்தை வங்கியில் சேமிப்பது போல நாம் செய்யும் பாவ புண்ணியமும் கடவுளின் வங்கியில் சேமிக்கப்படுகிறது. இவையே அடுத்த பிறவியில் நம் வாழ்வின் நடைமுறைக்கு காரணமாக அமைகிறது. வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து வெளியூருக்கு சென்று செலவழிப்பது போல பாவ புண்ணியத்தின் பலனை எடுத்து வந்து பூமியில் வாழ்கிறோம். நன்றாக வாழ்ந்தால் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றும், கஷ்டப்பட்டால் பூர்வ ஜென்ம பாவம் என்றும் சொல்கிறோம். எனவே இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்த்துவிட்டோம். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் 9 கிரகங்களை பற்றியும் பார்த்தோம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.